Hello everyone. Thanks a lot for clicking in. இன்னைக்கு நாம learn பண்ண போறது 2 words plus 1 idiom. Are you not excited? Let's begin. Word number 1. Nuance. Nuance. நியூவான்ஸ் அப்படின்னா சட்டில் வேரியேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் மீனிங். தமிழில் என்ன சொல்லலாம்னா நுணுக்கமான அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸை கூட அவ்வளவு அப்சர்வ் பண்ணுறது தான் நியூவான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூவான்ஸ்டு திங்கிங் அப்படின்னா எண்ணங்கள் வந்து அவ்வளவு கூர்மையாக ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் நியூவான்ஸ்டு திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நியூவான்ஸ்டு கிளான்ஸ் ஓவர் தட் பிக்சர்னா அந்த பிக்சரில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட சாதாரணமாக பார்த்தா கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப அதை கூர்ந்து கவனிச்சாதான் அந்த நுணுக்கமான விஷயங்கள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியும். சரியா? இந்த நுணுக்கமான விஷயங்கள் பற்றி பேசுகிறது தான் நியூவான்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா யூ லேக் நியூவான்ஸ் அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நாட் ஸோ இன்சைட்ஃபுல் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்த கூட உங்களால் கேர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத யூ லேக் நியூவான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஐ கேன் ஃபீல் எவ்ரி நியூவான்ஸ் ஆஃப் திஸ் ரெசிபி அப்படின்னா நீ இந்த டிஷ்ஷில் இந்த ஃபுட்டில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கமான ஃப்ளேவர்ஸ் கூட ஐ கேன் ஃபீல் தட், என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சில பேர் வந்து சும்மா சாப்பிட்ருவாங்க, அதில் என்ன ஃப்ளேவர் இருக்குது என்ன டேஸ்ட் இருக்குது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சில பேர் வந்து அவ்வளோ அழகாக ருசித்து சாப்பிடுவாங்க. அந்த சாப்பிட்றத வச்சு அந்த ஃபுட்டில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நியூவான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நுணுக்கமான. யா. நம்பர் 2, இனிஷியேட். இனிஷியேட். இனிஷியேட் மீன்ஸ் டு ஸ்டார்ட். ஓகே, எதையாச்சும் ஒன்றை வந்து தொடங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இனிஷியேட்டட் த கான்வர்சேஷன், அவன் வந்து உரையாடலை தொடங்கினான். இதுக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்குது. என்ன அப்படின்னா மேக் சம் ஒன் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் நியூ. எதையாச்சும் ஒன்றை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறது, நியூவா. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே ஐ ஹாவன்ட் பீன் இனிஷியேட்டட் பை ஸ்கை டைவிங். ஸ்கை டைவிங் வந்து நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஐ ஹாவன்ட் பீன் initiated. So the initiate has two meanings. Yeah. Now let's learn the idiom pain in neck. Pain in neck. Pain in neck அப்படின்னா நார்மல் பெயின் கிடையாது. யாராச்சும் உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்குன்னா யூ கேன் சே பெயின் இன் மை நெக். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் த பெயின் இன் மை நெக். யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து இரிட்டேட் பண்ணுறாங்கன்னா யூ த பெயின் இன் மை நெக் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ பெயின் இன் மை நெக், யூ த பெயின் இன் மை நெக். ஸோ we have learned nuance, initiate, pain in someone's neck, pain in your neck, pain in my neck, pain in her neck, like that. I hope you enjoyed this lesson. If you really like my contents, give a big thumbs up and share it to your friends. If you are new to the channel, remember to subscribe and click on the bell icon to get regular notification. So I'll meet you tomorrow. Until then, bye bye.